வந்து ஹார்னர் 2.0 இந்த பைக்கை பற்றி தான் நம்ம வந்து பார்த்துக்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ இதில் வந்து பிரச்சனைன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஏபிஎஸ் இந்த இன்ஜின் லைட்லாம் வந்து எரியுது, பிளிங்க் ஆகுது. ஸோ இதை வந்து ஷோரூமில் கொடுத்துருந்தேன், சால்வ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் முடிச்சிருந்தேன். ஷோரூமுக்கு கொண்டு போனேன். ஒரு 12 நாள் வந்து டைம் எடுத்து அவங்க வந்து சரி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நல்லபடியாக தான் சரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் கூட டெஸ்ட் ட்ரைவ் எல்லாம் பண்ணி தான் வந்து டெலிவரி வாங்கினேன். ஸோ வாங்கிட்டு நான் இங்கேருந்து ஊருக்கு கிளம்பி கரெக்டாக ஒரு தாராபுரம் தான் போயிருப்பேன். சரிங்களா, ஒரு நல்லா இருந்தால் ஒரு 100 கிலோமீட்டர் ஓடி இருப்பேன். ஸோ ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜின் லைட்டு, இந்த ஏபிஎஸ் பிளிங்க் ஆகுறது, அந்த பிரச்சனை மறுபடி வந்துருச்சு. அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஹார்னர் 2.0 இந்த பைக்கை பற்றி தான் நம்ம வந்து பார்த்துக்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே லிங்க் தரேன், கால்லையும் தரேன், எண்டு ஸ்க்ரீன்லேயும் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆஃப்டர் 2 இயர்ஸுக்கு அப்புறம் இந்த பைக் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத அந்த வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கிறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ இதில் வந்து பிரச்சனைன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஏபிஎஸ் இந்த இன்ஜின் லைட்லாம் வந்து எரியுது, பிளிங்க் ஆகுது. ஸோ இதை வந்து ஷோரூமில் கொடுத்துருந்தேன், சால்வ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் முடிச்சிருந்தேன். பட் இதுக்கப்புறம் வந்து எப்படி அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத வந்து கண்டினியூவாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு கூட இந்த வீடியோ வாங்க, இல்லைனா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கூட அந்த வீடியோ பாருங்கள். லிங்க் வந்து கீழேயும் கொடுக்குறேன், கார்ட்லேயும் கொடுக்குறேன், லாஸ்ட் எண்டு ஸ்க்ரீன்லேயும் வரும். ஓகேங்களா, இப்போ இந்த பைக்கில் வந்து என்னாச்சு அப்படின்னா ரீசெண்டாக வந்து என்னுடைய பைக்கில் வந்து ஏபிஎஸ் லைட் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள இன்ஜின் லைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாவி போட்டோன்னே எரியும், பட் அது வந்து ஆஃப் ஆயிரும் உடனே. இல்லைனா நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஆஃப் ஆகும். சரிங்களா, இதுதான் வந்து காமனாக எல்லா பைக்லேயுமே வந்து ஓடுறது. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஜின் லைட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமும் எரிஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. அண்ட் இந்த ஏபிஎஸ் லைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் போய்கிட்டு இருக்கும்போது பிளிங்க் ஆகிட்டே இருந்துச்சு. பிளிங்க் ஆகிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா ஏபிஎஸ் வந்து வேலை செய்யலை. நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக பத்திரமா போய்க்கங்க, இது வந்து ஒரு வார்னிங் தான், ஏபிஎஸ் வந்து வேலை செய்யலை அப்படின்றதுக்கான ஒரு வார்னிங். அந்த ஏபிஎஸ் வந்து பிளிங்க் ஆச்சு அப்படின்னா அதுக்கான அர்த்தம் வந்து அதுதான் அப்படின்னு அந்த யூசர் மேனுவலில் வந்து போட்டிருந்தாங்க வண்டி புக்கில். சரிங்களா, நான் படித்தது. ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஷோரூமுக்கு கொண்டு போனேன். ஒரு 12 நாள் வந்து டைம் எடுத்து அவங்க வந்து சரி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நல்லபடியாக தான் சரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் கூட டெஸ்ட் ட்ரைவ் எல்லாம் பண்ணி தான் வந்து டெலிவரி வாங்கினேன். ஸோ வாங்கிட்டு நான் இங்கேருந்து ஊருக்கு கிளம்பி கரெக்டாக ஒரு தாராபுரம் தான் போயிருப்பேன். சரிங்களா, ஒரு நல்லா இருந்தால் ஒரு 100 கிலோமீட்டர் ஓடி இருப்பேன். ஸோ ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜின் லைட்டு, இந்த ஏபிஎஸ் பிளிங்க் ஆகுறது, அந்த பிரச்சனை மறுபடி வந்துருச்சு. ஸோ ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும்போது அந்த ஏபிஎஸ் வந்து வேலை செய்யலைன்றதை அந்த பழையபடியாக அந்த பிளிங்காகி எரியிற மிஸ்டேக் மறுபடியும் வந்துருச்சு. அந்த இன்ஜின் லைட்டுமே வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. ப்ளஸ் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்பீடா மீட்ரு வந்து ஓடலை. பட் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 0வில் தான் நின்றுச்சு. நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போனாலுமே வந்து ஸ்பீடா மீட்ரு வந்து ஆர்பிஎம் மட்டும் தான் ஓடுமே தவிர ஸ்பீடா மீட்ரு 0வில் தான் நிற்கும். எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம் அப்படின்றத வந்து காட்டாது. ஸோ இந்த பிரச்சனை முதலே இருந்துச்சு. நான் ஷோரூமில் கொடுத்து 12 நாளுக்கு அப்புறம் அவங்க சரி பண்ணி நான் டெலிவரியும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கான செலவு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4700 ஆச்சு. சரிங்களா, ஸோ அதில் என்னென்ன பார்த்தாங்க அப்படின்னா வண்டிக்கு வந்து ஆயில் வந்து மாற்றிருக்காங்க, அதுக்கப்புறம் வண்டி வாட்டர் வாஷ் வந்து பண்ணியிருக்காங்க, செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து புதுசு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அப்புறம் இந்த ஸ்பீடா மீட்ரு ஓடலைன்றதை செக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சென்சார் வந்து மாற்றிருக்காங்க, ஏபிஎஸ் சென்சார், அந்த ஒயரு, அந்த சென்சாரு, அந்த ரிங்கு, சென்சாரோட அந்த ரிங்கு, ஏபிஎஸ் ரிங்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் டோட்டலாக சேர்த்து ஒரு 4700 வந்து எனக்கு அமௌண்ட் ஆச்சு. அது எல்லாமே கொடுத்து வண்டியை எடுத்தாச்சு. தாராபுரம் போகையில் இந்த மாதிரி வந்துருச்சு. சரிங்களா, கரெக்டாக தாராபுரத்துலேயே தான் ஆச்சு. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் வந்ததுக்கப்புறம் நான் உடனே வந்து ஷோரூமுக்கு கால் பண்ணேன். ஸோ நீங்கள் பார்த்து கொடுத்தது மறுபடியும் அதே கம்ப்ளைண்ட் ரிப்பீட்டடாக மறுபடியும் வந்துருச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஓகே சார், இப்போ வந்து தீபாவளி டைம், நீங்கள் தீபாவளி முடிஞ்ச செவ்வாய்க்கிழமை கொண்டு வாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் ஊருக்கு போயிட்டேன். ஸோ ஊருக்கு போயிட்டு கொஞ்ச நாள் வந்து அப்படியே தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே திரும்பி ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ஷோரூமில் போய் நான் கொண்டு போய் கொடுத்தேன். ஸோ அவங்களும் வந்து ஒரு 3 நாள் டைம் எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா, 3 நாள் டைம் எடுத்ததுக்கப்புறம் ஸோ அது எல்லாமே வந்து இப்போ திரும்படி அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே சரி பண்ணிட்டாங்க. ஸோ சரி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கான காஸ்ட் எனக்கு 2வது என்ன ஆச்சு அப்படின்னா எந்த காஸ்ட்டுமே இல்லை.
பட் நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இந்த கம்ப்ளைண்ட் ரிப்பீட்டடாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருந்தேன். பட் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டையும் சரி பண்ணிட்டாங்க. வாட்டர் சர்வீஸ் பண்ண சொல்லியிருந்தேன். செயின் வந்து க்ளீன் பண்ண சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த டைம் வந்து மழை, தீபாவளி டயத்தில் நல்லா மழை, மழையில் சேர்லலாம் நல்லா விட்டு ஓட்டியிருந்தேன். ஸோ வண்டியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாஸ்திகாட ஆயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் செயினில் ஏகப்பட்ட மண் எல்லாமே அடித்து எல்லாமே சேரும் சகதியுமாக இருந்துச்சு. ஸோ நான் வண்டியை வந்து கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி சென்சாரை பார்த்துருங்க, வண்டியை வாஷ் பண்ணி நீங்கள் செயினை க்ளீன் பண்ணி லூப்ரிகேஷன் போட்டுருங்க அப்படின்னேன். ஸோ அவங்க எல்லாமே பண்ணி முடிச்சுட்டாங்க. பண்ணி முடிச்சுட்டு என்கிட்ட அவங்க அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணாங்க. அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 118 சரிங்களா. அந்த ரூ. 118 அப்படின்றது பார்த்தீங்கன்னா லேபருக்கான சார்ஜ். லேபர் வந்து அவங்க திரும்ப ரீசெக் பண்ணி அவங்க அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கான லேபர் சார்ஜ் மட்டும் ரூ. 118 வந்து ஜிஎஸ்டியோட வாங்கியிருந்தாங்க. மித்தபடி இந்த சென்சாரை வந்து திரும்படி அவங்க அகைன் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு, இந்த வாட்டர் வாஷு, இந்த செயின் க்ளீன் பண்ணி லூப்ரிகேஷன் பண்ணதுக்கு இதுக்கான சார்ஜஸ் எதுவுமே வந்து அவங்க போடலை. எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்டாங்க. லேபர் சார்ஜ் மட்டும் ரூ. 118 வந்து வாங்கினாங்க. சரிங்களா. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஷோரூமில் வந்து ஓகே, நல்லா தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹோண்டா ஷோரூமில் மட்டும்தான் இப்படியா, இல்லை எல்லா ஷோரூம்லேயும் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குதா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. பட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு கார்டு வந்து நம்மக்கிட்ட ஜாப் கார்டு கொடுப்பாங்க இல்லைங்களா. அந்த துண்டு கார்டு வந்து கொடுப்பாங்க. அதுலேயே பேக் சைடு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் சர்வீஸ் விட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 3000 கிலோமீட்டர் தான் வந்து டைம். ஒன்று 3000 கிலோமீட்ரு இல்லைனா 3 மாதம். இந்த ரெண்டுலேயுமே எது ஃபஸ்ட்டாக வருதோ அதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது வந்து சர்வீஸு ஏதாவது கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லி ஷோரூமில் வந்து ஃபிக்ஸ் பண்ண கொடுத்துருக்கீங்க அப்படின்னா 3000 கிலோமீட்ரு அல்லது 3 மாதம் இந்த ரெண்டில் எது ஃபஸ்ட்டாக வருதோ, நீங்கள் சர்வீஸ் கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்டு உங்களுக்கு ரிப்பீட்டடாக மறுபடி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஷோரூமில் கொடுத்து மறுபடி வந்து நீங்கள் அந்த சர்வீஸ் பண்ணதை நல்லா இல்லை, மறுபடியும் நல்லா பார்த்து கொடுங்க அப்படின்னு அதை க்ளைம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து 3 மாதம் அல்லது 3000 கிலோமீட்டர் ஓடுற வரைக்கும் உங்களுக்கு வாரண்ட்டி இருக்குது. சரிங்களா. இன்றைக்கி நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஒரு 3 மாதம், இன்னையிலேருந்து 3 மாதம், அப்படி இல்லைன்னா 3000 கிலோமீட்டர். இந்த ரெண்டில் வந்து எது ஃபஸ்ட்டு வருதோ அதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஷோரூமில் ஒரு வேலை சொல்லி அதை வந்து சரியாக அவங்க செஞ்சு கொடுக்காம அதே பிரச்சனை மறுபடியும் வந்துச்சு அப்படின்னா அதுக்கான வாரண்ட்டி உங்களுக்கு இருக்குது. 3 மாதம் அல்லது 3000 கிலோமீட்டர். இந்த ரெண்டில் எது ஃபஸ்ட்டாக வருதோ அது வரைக்கும் டைம். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு அந்த பிரச்சனை மறுபடியும் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஷோரூம்லேயே கொடுத்து அந்த வாரண்ட்டி க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் காஸ்ட் எதுவும் கொடுக்காமல் நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து அந்த பிரச்சனையை வந்து ஃபிக்ஸ் பண்ணி சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இது வந்து ஹோண்டாவில் வந்து கொடுத்துருக்குறாங்க இங்கே. பட் இது எல்லா ஷோரூம்லேயும் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்றது வந்து தெரியலை. பட் நீங்கள் இருந்தாலுமே வந்து நீங்கள் சர்வீஸ் கொடுத்து ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை அங்கே எதுவுமே வந்து சரியாகலை, ஒரு 10 நாள் கழித்து மறுபடியும் இது வந்துருச்சு, இல்லை ஒரு மாதம் கழித்து இந்த பிரச்சனை மறுபடியும் அகைன் வந்துருச்சு அப்படின்னா ஸோ உங்களுடைய ஷோரூமில் வந்து இதை பற்றி விசாரித்து பாருங்கள். வாரண்ட்டி இந்த மாதிரி இருக்குதான்றதை கேட்டு விசாரித்து அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ காஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேங்க் கவர் வந்து நீங்கள் எங்கே வாங்குனீங்க அப்படின்ற போல் நிறைய பேர் வந்து இன்னமும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நான் ஸ்டார்டிங்கில் வந்து பைக் வாங்கும் போது அந்த டேங்க் கவராக இருக்கட்டும், சீட் கவராக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ஷோரூம்லேயே தான் எனக்கு வந்து போட்டு கொடுத்தாங்க. பட் இப்போ ஒரு 2 வருஷம் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேங்க் கவரில் கிழிஞ்சு போயிடுச்சு. ஸோ அப்படிங்கும்போது நான் மறுபடியும் டேங்க் கவர் ஷோரூமில் கேட்டேன். ஸோ இந்த மாடலுக்கு டேங்க் கவர் இல்லைங்க, நீங்கள் வேணால் வெளியில் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி தச்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படிங்கும்போது தான் நான் வந்து அந்த சீட் கவர்லாம் வந்து தப்பாங்க இல்லைங்களா, அங்கே போய் நான் வந்து என்னோடய வண்டியை காட்டி இந்த மாதிரி எனக்கு இந்த வண்டிக்கு வந்து டேங்க் கவர் வேணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க இந்த டேங்க் கவர் அளவெடுத்து அவங்களே வந்து ப்ராப்பராக எல்லாம் தச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தான் நீங்கள் வந்து இப்போ வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கரெக்டாக நம்ம சாவி போடுற இடத்துல அப்புறம் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை திறந்து பார்த்தோம் அப்படின்னா அடியில் வந்து இருக்கும். சரிங்களா. ஸோ அந்த டேங்கை சுற்றி எல்என்கி போல்ட் இருக்கும். அதை வந்து நீங்கள் கலட்டிட்டு ஸோ அந்த டேங்க் கவரை வந்து சென்டரில் வச்சு நீங்கள் அதுக்கு மேலே டேங்க் கவர் வந்து நீங்கள் நட்டெல்லாம் மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு டேங்க் கவர் வந்து இந்த சைடும் அந்த சைடு நகராமல் ஒரே ஸ்ட்ரைட்டாக ஃபிட்டாக வந்து இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து தச்சு கொடுத்துருந்தாங்க. பட் நல்லா தான் இருக்குது. என்ன அந்த டேங்க் கவர்கிட்ட ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டாங்க, கொஞ்சம் சின்னதாக போட்டிருந்தாங்க அப்படின்னா எனக்கு அந்த சைடு 2 சைடு மட்டும்தான் வந்து டேங்க் வந்து கிரிப்பாக பிடிச்சிருக்குது. கீழே பாட்டமில் பார்த்திங்கன்னா மேலே தூக்கிக்கிட்டு இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா அந்த டேங்க் கவருக்கு உள்ளே போகிறதுக்கு அந்த துணி வந்து பத்தலை. ஸோ கொஞ்சம் பெருசாக வந்து ஹோல்ஸ் போட்டாங்க. கொஞ்சம் சின்னதாக போட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபிட்டாக ரவுண்டாக வந்து அதை ஃபிட்டாக மாட்டுறதுக்கு கரெக்டாகவே இருந்திருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது டேங்க் கவர் இந்த மாதிரி தைக்க போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக ப்ராப்பராக வந்து அந்த டேங்க் கவருக்கு கரெக்டான ஓட்டையை போட சொல்லுங்கள். ரொம்ப பெருசாகவோ ரொம்ப சின்னதாகவோ போட்டுற வேண்டாம். சரிங்களா. ஸோ அப்புறம் அந்த வண்டியோட பர்ஃபார்மிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நான் வண்டி ஸ்டார்டிங்கில் எடுத்தபோது என்ன பர்ஃபார்மிங் அப்படி இருந்துச்சோ அதே பர்ஃபார்மிங் இன்ன வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. மைலேஜ்லேயுமே வந்து எந்த விதமான குறையுமே இல்லை. ஸோ நான் வந்து லாங் ரைடு போகிறதுனால ஒரு 90 to 100 இந்த ஸ்பீடில் தான் போவேன். எனக்கு அதுலேயுமே வந்து 40 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு மைலேஜ் வந்து கிடச்சிது.
ஸோ நீங்கள் ஓட்டுறத பொறுத்து ஒரு 50 to 60ல் போனீங்க அப்படின்னா ஒரு 45 கரெக்டாக கிடைக்குது. ஒரு 100 ஸ்பீடில் வந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 40 கிலோமீட்டர் வந்து கிடைக்குது. 100க்கு மேலே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 35 கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது கம்மியாக கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் வந்து மைலேஜ் வந்து எவ்வளோ ப்ரோ இந்த பைக்கில் கிடைக்குதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ அப்புறம் வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த பைக்கை பற்றி சொல்கிறதுக்கு. மித்தபடி நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக 3 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களோட இன்ஜின் ஆயிலை வந்து மாற்றிக்கிட்டே வாங்க. அடிக்கடி செயின் வந்து லூப்ரிகேஷன் பண்ணுங்கள். அப்பக்கப்போ செயினெல்லாம் க்ளீன் பண்ணுங்கள். வண்டியை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் குறையாது, உங்களுடைய மைலேஜும் வந்து ட்ராப் ஆகாது. எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். ஸோ இப்போ வரைக்குமே அந்த வண்டி வாங்கி 2 வருஷம் ஆச்சு. இன்னுமே வந்து இந்த வண்டியில் வந்து நான் போடுறதுக்கு அந்த ஸ்மூத்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் குறையல. அது நல்லாவே சூப்பராகவே இருக்குது. இன்னும் நம்ம லாங் ரைடு போக போக இன்னும் போய்க்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னும் ஃபீல் ஆகுது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சொகுசு, நல்லா வந்து ஒரு ஸ்மூத்திங் ரைடு எல்லாமே நல்லா இருக்குது. மைலேஜும் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஆகாமல் கரெக்டாகவே வந்து கிடைக்குது நான் போகிற ஸ்பீடுக்கு. ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்குது. இடையில இந்த சென்சார் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் வந்து மைண்டு டிஸ்டர்ப் ஆச்சு. இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அவங்க சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு எந்த விதமான காஸ்ட்டும் வந்து எனக்கு வந்து வாங்கலை. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதை பற்றின ஒரு முக்கியமான எல்லா விஷயமே வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வேறு என்ன இதில் கவர் பண்ணல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ கூட நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் சந்திக்கலாம்.